பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை தானியேல் 3வது அதிகாரம் 17வது வசனம். Daniel chapter 3 verse 17. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் God whom we serve is able to deliver us. ஹல்லேலூயா. வேதத்தில் நம்ம பார்க்கின்ற பொழுது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று 3 பேர் இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று. அவங்கள ஏதோ ஒரு பிரச்சனைக்குள்ள தள்ளதுக்கு அவங்க அந்த ராஜா ஒரு பிளான் பண்ணி பல திட்டங்கள்லாம் போட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக மனுஷங்க உங்களுக்கு ஏதோ ஒரு ட்ராப் வச்சிருப்பாங்க. அதில் நீங்கள் விழுந்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அழிந்துடணும்னு சொல்லி தான் நிறைய காரியங்கள் செய்வாங்க. வாலிப நாட்களில் சிலர் காதலிக்கிறேன்னு பேரில் அவங்க ஏதோ ஒரு ட்ராப்பில் அவங்க மாட்டிக்கொண்டு இருப்பாங்க. இன்னைக்கு வாலிப நாட்களை நீங்கள் பாருங்க, அநேகர் அவங்க லவ் பண்ணுறோன்னு சொல்லி ஏதோ ஒருத்தங்க ஒரு மனுஷங்களுடைய அன்புல அவங்க சிக்க வச்சு அவங்க சிக்கப்பட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது, அநேக பிரச்சனைகள் மத்தியில தான் அவங்க வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. அதே மாதிரி இன்னைக்கு நிறைய காரியங்களில் நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு ட்ராப்பை பிசாசு செட் பண்ணுறான். இந்த மாதிரி ஏதோ ஒரு பாவத்தில் நம்ம சிக்கிறணும், அந்த அடிமைத்தனத்திலே நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ட்ராப்பை செட் பண்ணி வைக்கிறான். இன்னைக்கு நிறைய மக்கள் அதில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்றைக்கு நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு ட்ராப்பில் மாட்டிக்கொண்டு அதுலேருந்து எப்படி வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு நீங்கள் கவலையோடு இருக்கிறீங்களா? இதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி யோசிச்சு கொண்டே இருக்கிறீங்க நீங்கள், அப்படிதானே? இன்றைக்கு ஒரு வசனத்தை நீங்கள் தெரிந்துக்கோங்க. நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மளை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஏசப்பா கிட்ட நீங்கள் உதவி கேட்டீங்கன்னா அவர் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து இல்லை ஏதோ ஒரு லவ் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் மாட்டிக்கொண்டு உங்களுக்கு சமாதானமே இல்லாமல் சந்தோஷமே இல்லாமல் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. நான் தெரியாமல் இந்த காரியத்துக்குள்ளே நான் வந்துட்டேனே, நான் தெரியாமல் இந்த நபரை நான் நேசிச்சிட்டேனேன்னு சொல்லி இன்னைக்கு நீங்கள் ஃபீல் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. இதுலேருந்து வெளியே வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனாலும் அந்த மனுஷங்க அவங்கள மிரட்டுறாங்க, எமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ணுறாங்க. நான் மரிச்சு போயிடுவேன், நீ இல்லைனா நான் செத்துருவேன்னு சொல்லி எமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ணுறாங்க. நீங்க அதுல இருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறீங்க, ஆனா உங்களால முடியல. இன்றைக்கு ஏசப்பா கிட்ட உதவி கேளுங்க. ஏசப்பா இந்த பிரச்சனையில இருந்து உங்களுக்கு விடுதலை தந்து உங்களை இதுல இருந்து தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஏசப்பா கிட்ட நீங்க உதவி கேட்கின்ற பொழுது நிச்சயம் இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். நிச்சயம் ஏசப்பா உங்களுக்கு இதுல இருந்து ஒரு விடுதலையை தருவார். எந்த மனுஷங்க மூலமாக ஏதோ ஒரு ட்ராப் நிமித்தம் நீங்க இன்னைக்கு மாட்டிக்கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களோ அதுல இருந்து ஏசப்பா உங்களை தப்பு வைப்பார். பிசாசு சில மனுஷங்க மூலமாக தான் ஏதோ ஒரு ட்ராப் நம்மளுக்கு வைப்பான். நம்ம அதிலே மாட்டிக்கொண்டு நம்ம கஷ்டப்படணும், நம்ம வேதனையோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பிசாசு இந்த மாதிரி காரியங்களை செய்வான். சோர்ந்து போகாதீங்க. இன்னைக்கு ஏசப்பா உங்களோட பேசுகிறார். ஏதோ ஒரு குடும்பத்தில் உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு மனுஷங்க இதே மாதிரி ஏதோ ஒரு ட்ராப் வச்சிருக்கலாம், இல்லை உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் இந்த மாதிரி ஏதோ ஒரு ட்ராப் வச்சிருக்கலாம், இல்லை சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னதுனால தான் நான் இந்த மாதிரி ஆல்கஹால் எடுத்தேன், இந்த மாதிரி நான் ட்ரக் எடுக்க ஆரம்பித்தேன், இன்னைக்கு இதில் நான் மாட்டிக்கொண்டேன், என்னை தப்பு வைக்கிறதுக்கு எனக்கு யாருமே உதவி செய்யலை, எனக்கு இதில் ஒரு விடுதலையை கிடைக்கலன்னு நினச்சி நீங்கள் கவலையோடு இருக்கலாம். இந்த நாளில் இயேசு உங்களுக்கு ஒரு விடுதலையை தருவார். இந்த நாளில் இயேசப்பா இந்த பிரச்சனையிலேருந்து உங்களை தப்பு வைப்பார். நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இயேசப்பா நாங்கள் ஆராதிக்கிற தேவன் நீங்கள். இந்த நாளில் ஆண்டவர் இயேசப்பா பிள்ளைங்க அநேக பிரச்சனைகள் மத்தியில் இருக்கிறாங்க, அநேக ட்ராப்பில் ஆண்டவர் இயேசப்பா சிக்கி கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் நீங்க பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்க, நீங்க பிள்ளைங்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்கப்பா. ஆண்டவர் இயேசப்பா மனுஷங்க தகப்பன் இந்த மாதிரி ட்ராப் வச்சு தகப்பன் இயேசப்பா இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஆண்டவர் இயேசப்பா ஆண்டவர் அவங்க அநேக ஒரு பெரிய இழப்புகளை ஆண்டவர் இயேசப்பா கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் நீங்க பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்க, விடுதலை கொடுங்கப்பா. நீங்க தகப்பனை மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் ஆராதிக்கிற தேவன் இயேசு நம்மளை எல்லாவற்றிலிருந்து நம்மளை தப்புவிப்பார், நமக்கு விடுதலை தருவார். அதனால சோர்ந்து போகாதீங்க. ஏசப்பா கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்வார். God bless you. Have a joyful day.